Welcome to Edisprint Academy. Good morning to all. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டேட்டா இன்டர்பிரேஷனோட பேசிக் கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுல என்ன மாதிரியான டைப் இருக்கு, சோ டேட்டா இன்டர்பிரேஷன் சீக்கிரமா போணும் அப்படினா அதுல என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுல என்ன டைப்ஸ்லாம் இருக்குன்றத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ பார்க்கலாமா? ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன் தான் மேக்ஸிமம் நமக்கு இருக்கக்கூடியது 4 டைப்ல நமக்கு 4 சார்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஏ அப்படின்னா என்னன்னா, ஒரு மேல வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஒரு சார்ட் கொடுத்துருவாங்க. அந்த சார்ட்டை வச்சு கீழே வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கிராஃப்ல இருந்து நம்ம சொல்யூஷன் போட்டுட்டு நம்ம கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் மேஜராக நமக்கு இருக்கக்கூடியது இந்த 4 டைப்ஸ் தான். ஓகேவா? பை சார்ட், பார் சார்ட், டேபிள் சார்ட் அண்ட் லைன் கிராஃப். ஸோ பை சார்ட் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அதில் நமக்கு 2 டைப்ல இருக்கு பை சார்ட்லேயே. ஒன்று பர்சன்டேஜ் வச்சு இருக்கும், இன்னொன்று டிகிரி யூஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ பை சார்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் பை சார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 2 டைப்ல இருக்கும். ஒன்று பர்சன்டேஜ் அந்த டைப்ல இருக்கும், அதாவது டோட்டலா ஒரு சர்க்கிளோட டோட்டல் பர்சன்டேஜ் அப்படின்றப்போ 100%ஆ இருக்கும். அந்த வேல்யூஸை பர்சன்டேஜ்ல கொடுத்தாங்கன்னா அது 100%. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு எல்லாமே ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கேட்டகரி எல்லாமே. ஸோ அந்த எல்லா வேல்யூஸுமே நம்ம ஆட் பண்ணும்போது அதோட பர்சன்டேஜ் டோட்டலா 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க எனக்கு 20% இருக்கு, இங்க 40% இருக்கு, டோட்டலா எவ்வளவு 60 வந்துருச்சு இல்லையா, இங்க 20% இருக்கு, இங்கே 20% இருக்கு. ஸோ இந்த பை சார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு இருக்கும், 100% ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். சப்போஸ் ஒரு இடத்துல நமக்கு இங்க பர்சன்டேஜ் கொடுக்கல, அப்ப எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா பர்சன்டேஜும் ஆட் பண்ணிட்டு 100ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய என்ன வேல்யூஸோ அதுதான் இந்த இடத்துல ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ இது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய பை சார்ட். இதுவே டிகிரி வரும். ஸோ டிகிரில நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டிகிரில கொடுக்கும்போது நமக்கு எவ்வளவு இருக்கும், 360 டிகிரி இருக்கும். டிகிரி மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. அப்போ அந்த சர்க்கிளோட ஃபுல்லா கவர் பண்ணும்போது நமக்கு 360 டிகிரி இருக்கும். அப்போ இங்க உள்ள இருக்கக்கூடிய வேல்யூவோட செப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டலா 360 டிகிரின்ற வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இதுதான் இப்போ பை சார்ட். அடுத்தது பார் சார்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ பார் சார்ட்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. வேல்யூஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல்லலாம் இந்த மாதிரிலாம் போட்டுருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நமக்கு பார் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கே டேஸ் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு வேல்யூஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட லெவல் வந்துட்டு நமக்கு உள்ள அந்த கிராஃப்குள்ள மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்துட்டு பார் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பார் சார்ட். அடுத்தது வந்துட்டு டேபிள் சார்ட் அப்படின்னு இருக்கும். டேபிள் யூஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ அவங்க வாங்கின மார்க்கு, பாஸ் மார்க்கு, ஃபெயில் மார்க், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி கீழே நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து டேபிள் யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரேஷன். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா லைன் கிராஃப். லைன் கிராஃப்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி நம்ம கிராஃப்ல லைன் யூஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ப்ரொஜெக்ட் ஒரு 2 லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வேரியேஷன் கொடுத்துருவாங்க அதுக்கு நடுவில். ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த சைடு ஒரு டீடைல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு டீடைல்ஸ் இருக்கும். அதை கம்பேர் பண்ணி இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணி கீழே இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன்ல மேக்ஸிமம் நம்ம எக்ஸாம்ல அதிகமாக கேட்கக்கூடிய டைப்ன்றது இதுதான். என்னன்னா பை சார்ட், பார் சார்ட், டேபிள் சார்ட் அண்ட் லைன் கிராஃப். ஓகேவா? ஸோ நீங்க இப்போ ஒரு பேங்க் எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அதுல இருந்து 5ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு எதுல இருந்து இருக்கும், டிஏல இருந்து தான் நமக்கு இருக்கும். மெயின்ஸ்லாம் போனீங்கன்னா அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக்ன்றது டிஏ தான். டிஏ அப்படின்ற ஒரு தனி செக்ஷனே நமக்கு மெயின்ஸ்ல இருக்கும். சரியா? ஸோ ஓகே, இதுல பேசிக்கா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ என்னென்ன பேசிக் லேர்ன் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா, நமக்கு இனிஷியலா மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்னா என்ன, ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, என்னன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ். ஸோ இதுதான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா நல்லா ஃபாஸ்டா நீங்க போடுற மாதிரி உங்களோட லெவலை நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உள்ள இதுல வந்து பெரிய லெவலுக்குலாம் ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இன்வால்வ் பண்ணி தான் உள்ள நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது நமக்கு ரேஷியோ. ஸோ ரேஷியோலையும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ ரேஷியோன்றது ஒன்றும் இல்லை. ரேஷியோன்றது எந்த ஃபார்மேஷன்ல இருக்கும் அப்படின்னா A is to B இந்த ஃபார்மேஷன்ல தான் ரேஷியோ இருக்கும்.
ஸோ இதை இப்படி எழுதலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? ஸோ A by B அப்படின்னாலும் ஒன்று தான், A is to B அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இதுக்கு பேர் தான் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எனக்கு 500 மெம்பர்ஸ் டோட்டலாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்துட்டு 500. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் பாய்ஸும் கேர்ள்ஸும் மிங்கிள் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆனால் எனக்கு என்ன தெரியாதுன்னா பாய்ஸில் எவ்வளோ மெம்பர், கேர்ள்ஸில் எவ்வளோ மெம்பர்னு தெரியாது. டோட்டலாக 500 பேர் இருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க? ரேஷியோஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ரேஷியோஸ் எக்ஸாம்பிளுக்கு 3:2 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறது, பாய்ஸ் எவ்வளோ மெம்பர்ஸ், கேர்ள்ஸ் எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ இங்கே 3/2 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் பாய்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ டோட்டலாக எனக்கு பாய்ஸோட ரேஷியோஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 நம்ம மேலே போடணும். டிவைடட் பை இங்கே டோட்டலாக இது வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 5. டோட்டலாக இப்போ எத்தனை பார்ட் வச்சுக்கலாம்? 5 பார்ட். எப்போவுமே டினாமினேட்டரில் நம்ம போடக்கூடிய வேல்யூஸ்ன்றது டோட்டலோட பார்த்து தான் நம்ம போடணும். அப்போ 5. அப்போ இங்கே நம்ம போடக்கூடியது அங்கே எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, டோட்டலாக பாய்ஸையும் கேர்ள்ஸையும் சேர்த்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ இங்கே 500. ஓகேவா? ஸோ இதையும் இதை கேன்சல் பண்ணா 100 வரும். அப்போ 3 × 100 அப்படின்றது 300. ஓகேவா? அப்போ பாய்ஸ் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 300 மெம்பர்ஸ் இந்த ஸ்கூலில் பாய்ஸ் இருக்காங்க. இதுவே டேரக்டாக மென்ஷன் பண்ணலாமா? இப்போ கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 500லேருந்து 300 போச்சு அப்படின்னா 200 கேர்ள்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இதுவே இந்த ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? கேர்ள்ஸோட கண்டுபிடிக்கலாமா? கேர்ள்ஸோட எவ்வளோ இருக்காங்க? 2 டிவைட் பை கீழே என்ன பண்ணுவோம்? எப்பவுமே டோட்டல் பார்ட் எவ்வளோ அதுதான் போடுவோம். இன்டூ இங்கே என்ன பண்ணுவோம்? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 500. ஸோ இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது? 200. ஓகேவா? ஸோ ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா அதிலிருந்து நம்ம எப்படி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணுன்றது தெரியும். ஏன்னா இதில் மேக்ஸிமம் ரேஷியோஸோட வெயிட்டேஜ்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரேஷியோக்கு அடுத்தது பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ பர்சன்டேஜ்ல 2 ஃபார்முலா தான் மேக்ஸிமமாக நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா x is what percentage of 1. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போ இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? x by y into 100 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு DA கொடுத்துட்டாங்க. அது ஒரு இதோட எக்ஸாம்பிள் வேணா பார்க்கலாமா? இப்போ இந்த x பதிலாக நம்ம போடலாம். 60 is what percentage of 120. இப்படிதான் இருக்கும். ஓகேவா? क्वेश्चनல இந்த மாதிரி தான். இது எப்படி இப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணனும் அப்படினா x என்ற பிளேஸ்ல என்ன இருக்கு? 60 இருக்கா? 60. இங்க y என்ற பிளேஸ்ல என்ன இருக்கு? 120 இருக்கா? அப்ப டிவைட் பை 120. பர்சன்டேஜ் கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? இன்டு 100 பண்ணணும். அப்ப இங்க என்ன வரும்? 1 இங்க அடிச்சனா 2 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 15 வரும். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்? 50%. ஓகேவா? சோ DA ல இந்த ஃபார்முலாவும் நம்ம மேக்ஸिमम யூஸ் பண்ணுவோம். சோ செகண்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா பர்சன்டேஜ்ல என்ன அப்படினா x is what percentage more or less than y அப்படினு ஓகேவா? சோ என்ன x is what percentage more or less than y, அதாவது y விட x எவ்வளவு percentage அதிகமா இருக்கு இல்ல அப்படினா y விட x எவ்வளவு percentage கம்மியா இருக்கு அப்படினு கேட்பாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு DA செட் ஆஃப் क्वेश्चंसல நீங்க இந்த क्वेश्चனை கம்பேர் பண்ணி பாத்தீங்க, இந்த ஃபார்முலாஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு புரியும். சோ அப்ப இதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதணும் அப்படினா x minus y divided by y into 100. ஓகேவா? சோ நம்ம DA ல percentage பொறுத்த வரைக்கும் மேக்ஸिमम இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? அடுத்து நமக்கு என்ன தெரியணும் அப்படினா percentage முடிஞ்சுச்சா? அடுத்து வந்துட்டு average. ஓகேவா? சோ average அப்படினாலே ஒண்ணுல எல்லாத்துக்குமே தெரியும் தான். சோ டோட்டல் வேல்யூஸ் எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் பண்ணோம் அப்படினா அதுதான் நமக்கு average. சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு average ஓட ஃபார்முலா என்ன? average equal to sum of observation divided by total. sum of observation divided by total. இதுதான் நமக்கு average ஓட ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு 5 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? சோ ஸ்கூல்ல எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க? டோட்டலா 5 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த 5 ஸ்டூடண்ட்ஸும் என்ன பண்றாங்க அப்படினா மார்க் வந்துட்டு வாங்குறாங்க. எவ்வளவுனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயே ஒவ்வொரு மார்க் வாங்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து 20, அடுத்து வந்துட்டு 30, அடுத்து 40, அடுத்து 10 again 10. சோ இந்த மாதிரி மார்க் வாங்கிருக்காங்க.
ஓகேவா? சோ அப்போ அந்த 5 ஸ்டூடண்ட்டும் வாங்குன ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் क्वेश्चनல கேட்பாங்க. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணனும்? இந்த இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். சோ 20 60 90 110 அப்போ என்ன வரும் 110. இதோட ஆவரேஜ் தான கேட்டுட்டாங்க. அப்ப A sum of observation அப்படினா அந்த 5 ஸ்டூடண்ட் வாங்குன மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். சோ இங்க கொடுத்துட்டாங்களா அந்த ஸ்டூடண்ட் வாங்குன மார்க் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களா? சோ அத எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் அப்படினா என்ன வருது 110 அப்படி கிடைக்குது. டினாமினேட்டர்ல என்ன பண்ணுவோம்? அந்த டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு தான் போடுவோம். மொத்தம் எவ்வளவு பேர்? 5 பேர். ஓகேவா? சோ இத ரெடியூஸ் பண்ணா என்ன வரும்? 2 இருக்கு 2. அப்போ 22. சோ அப்ப ஆவரேஜா வாங்கிக்கூடிய மார்க்ஸ் எவ்வளவு? 5 ஸ்டூடண்ட்டும் சேர்ந்து ஆவரேஜா 22 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ ஆவரேஜ் அப்படிங்கிறது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. சோ அடுத்ததா என்ன இருக்கும் அப்படின்னா முக்கியமானது நம்மளோட பை சார்ட்ல இது அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ என்ன அப்படின்னா கன்வர்ஷன் பர்சன்டேஜ்ல இருந்து நமக்கு டிகிரியா கன்வர்ட் பண்ணனும். இன்னொன்னு டிகிரி டு பர்சன்டேஜா கன்வர்ட் பண்ணனும். சோ பை சார்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? சர்க்கிள் கொடுத்து ஒன்னு பர்சன்டேஜ்ல இருக்கும் இன்னொன்னு டிகிரில இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த இடத்துல தான் நம்ம இந்த கன்வர்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ நமக்கு கொடுத்திருக்க கூடிய இப்போ நீங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கூட பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு பை சார்ட் கொடுத்துட்டாங்க. சரியா? சோ பை சார்ட்ல நமக்கு ரெண்டு யூஸ் பண்ணி வரும்னு சொல்லிட்டேன். என்ன சொல்லிருக்கேன்? ஒன்னு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி வரலாம், இன்னொரு டிகிரி யூஸ் பண்ணி கேட்கலாம். சப்போஸ் எனக்கு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி கேக்குறாங்க. பர்சன்டேஜா இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லிருக்கேன்? இங்க 20 இங்க 10 னா 30 மொத்தம் இங்க 30 இங்க 20 இங்க 20. சோ டோட்டலா ஆட் பண்ணீங்க அப்படினா 100% வந்துரும். சோ இது வந்து 100%. ஓகேவா? சோ இது பை சார்ட். இப்போ எனக்கு என்ன கேக்குறாங்க அப்படினா நமக்கு என்ன தெரியணும்? டிகிரில இருந்து ஒரு பர்சன்டேஜா எப்படி மாத்தணும், ஒரு பர்சன்டேஜ்ல இருந்து டிகிரி எப்படி மாத்தணும். இப்போ 100%ம் 360 டிகிரியும் ஈக்குவல். சரியா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படினா 80% டிகிரியா கன்வர்ட் பண்ணுங்க. 80%ன்றது எவ்வளவு டிகிரி அப்படினு கேக்குறாங்கனே வெச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இல்ல அப்படினா 80 என்னனாலும் வெச்சுக்கலாம். 80 50 கூட வெச்சுக்கலாம். இந்த 50%ன்றது இருக்குயா, அது நீங்க டிகிரில சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? 50%ன்றது எவ்வளவு டிகிரி அப்படினு क्वेश्चन கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க. சோ என்ன பண்ணனும்? பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு சைடு போடணும், டிகிரிஸ் எல்லாம் ஒரு சைடு போடணும். சோ இந்த சைடு தானே நமக்கு தெரியாது, அதனால நம்ம x னு வெச்சுக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்லையா? பண்ணோம் அப்படினா 100x = இங்க என்ன இருக்கு? 360 டிகிரி. இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா into 50 டிகிரி. ஓகேவா? சோ இப்போ இங்க 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? x = 36 * 5 இருக்குலையா? சோ 6 5s are 30 0 remaining 3 5 3s are 15 3 ன்றது 18. சோ 180 டிகிரி தான் 50%. ஓகேவா? சோ கால்குலேஷன் பண்ணோம் அப்படினா நமக்கு இது தெரியும். இதுவே ஒரு மைண்ட் மெத்தட்ல நீங்க போறீங்க அப்படினா 100ன்றது 360 க்கு ஈக்குவலா? அப்ப 50% தானே கேக்குறாங்க. அப்ப 360 டிகிரில பாதின்றது எவ்வளவு? 180 தானே. அப்ப 50%ன்றது 180 டிகிரிக்கு ஈக்குவல். இதுவே நம்ம மாத்தியாச்சு. இதுவே டிகிரி கொடுத்துட்டு நமக்கு பர்சன்டேஜா கன்வர்ட் பண்ண சொல்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. இப்போ டிகிரி அதே மாதிரி தான். அப்ப 100% அப்படிங்கிறது 360 டிகிரிக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ 50 டிகிரி எவ்வளவு அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சரியா? 50 டிகிரினா எவ்வளவு பர்சன்டேஜ்ல வரும் அப்படினு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த சைடு டிகிரினா இந்த சைடு போட்டுறோம். டிகிரி எல்லாமே ஒரு சைடு, பர்சன்டேஜ் எல்லாமே ஒரு சைடு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? 100 into 50 equal to 360 into x அப்படினு இருக்கு. ஓகேவா? சோ 0 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? அடுத்து என்ன பண்ணலாம்? அப்போ 100 into இங்க கேன்சல் பண்ணோம் அப்படினா 9 டைம் வரும். இங்க 25 டைம்ஸ் வரும். அப்ப 25 into 5 அப்படின்றப்போ 125/9 அப்படினு இருக்கு. ஓகேவா? equal to x அப்படினு வருது. ஓகேவா? சோ அப்ப நமக்கு என்ன பண்ணனும்? ஒரு டிகிரி கொடுத்தாங்க அப்படினா அது பர்சன்டேஜாவும் கன்வர்ட் பண்ண தெரியணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு क्वेश्चन எப்படி என்ன மாதிரி பை சார்ட் யூஸ் பண்ணி क्वेश्चन என்ன மாதிரி வரும் அப்படினா நமக்கு ஃபுல் வேல்யூஸையும் டிகிரியும் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல மிங்கிள் ஆகி பர்சன்டேஜும் வரும். ஓகேவா? சோ அப்போ இந்த மாதிரி கன்வர்ஷன் மெத்தட் அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் அந்த क्वेश्चனை நம்மளால ப்ரோசீட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்ப இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் தெரியணும்னா பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் என்ன அப்படின்றது அதுல நமக்கு ஃபாஸ்டா இருக்கணும். அடுத்து
ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே அரித்மெட்டிக் டாபிக். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் டாபிக் இந்த டாபிக் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா டிஐல நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற இருக்கும். ஸோ ரேஷியோனா A:B அந்த மெத்தட்ல நமக்கு இருக்கும். அடுத்தது பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்றது x is what percentage of y, x is what percentage more or less than y, இந்த மாதிரி தான் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது பை சார்ட்டா இருந்தது அப்படின்னா நமக்கு ஒன்று பை சார்ட்ல 2 மாடல் இருக்கு. பை டிகிரி யூஸ் பண்ணி இருக்கும், இன்னொன்று வந்துட்டு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்க ஒரு டேட்டா இன்டர்பிரேஷனுக்குள்ள அந்த டாபிக்கை கத்துக்க போறீங்க அப்படின்னா அதோட பேசிக் இதுதான். இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு இதுல தெளிவானதுக்கு அப்புறமா நீங்க கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கான வீடியோல ஸோ இங்க நம்ம 4 டைப் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல இருந்து ஒரு டைப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு வந்துட்டு பை சார்ட் என்னன்றது, பை சார்ட் பத்தின ஒரு வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.